30% பேர், அதாவது 3ல் ஒருத்தர் வந்து இதயத்தில் ஏற்பட்டிருக்க அடைப்பு, அந்த ஒரு இது வந்து இந்த இதில் பைபாஸ்ல கிடையாது. அந்த 1 லட்சம் முறை துடிக்கிறவங்க ஹார்ட்டால தாங்க முடியும் போது. வணக்கம், நான் டாக்டர் ரமேஷ், இருதய மருத்துவர், மதுரை ராகவேந்திரா மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். பொதுவாக மாரடைப்பு வந்து நம்ம நாட்டில் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. 30% பேர், அதாவது 3ல் ஒருத்தர் வந்து மாரடைப்புனால இறந்து போறாங்க. ஸோ அவ்வளோ அதிகமான மாரடைப்பு இறப்பு நாட்டில் நடக்குது. ஸோ அதில் மாரடைப்பு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? மாரடைப்பு என்பது என்னவென்றால் இதயத்துக்கு போகின்ற ரத்த ஓட்டத்தில் ஏற்படுகிற அடைப்பு, அதுதான் மாரடைப்புன்னு சொல்றோம். நீங்க நம்ம இந்த வீடியோவில் பாக்குறீங்க, இதான் வந்து இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம், ரத்த குழாயில் உள்ள ரத்த ஓட்டம். அந்த ரத்த குழாயில் ஏற்படுகிற முதல்ல அதை தெரியுது, கொழுப்பு அடைச்சிருக்கு. அடுத்து உள்ள போகும்போது அடைப்பு அதிகமாயிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அது முழுவதுமா கம்ப்ளீட்டா அடைச்சு இந்த ரத்த குழாயில் அடைப்பு கம்ப்ளீட்டா ஏற்படும் போது அதை நம்ம மாரடைப்புன்னு சொல்றோம். சரி, இங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, இது வந்து ஒரு நோயாளிக்குடைய இதயத்துடைய ரத்த குழாயுடைய தோட்டத்தை பாக்குறீங்க. அந்த கருப்பா தெரியுதுங்களே, அதுதான் அந்த ரத்த ஓட்டம். இது வந்து லைவா பாக்குறது, இங்க பாக்குறது அதோடைய வீடியோ. இது வந்து ஒரு ரத்த குழாயில் உள்ளதை காமிக்கிறோம். இந்த ரத்த குழாயில கம்ப்ளீட்டா அடைப்பு ஏற்படும் போது நம்ம வந்து அதை மாரடைப்பு என்று சொல்கிறோம். மாரடைப்பு ஏற்பட்ட உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது முதல் 1 மணி நேரத்துல நம்ம என்ன சொல்றோம்னா இந்த கோல்டன் ஹவர் சொல்றோம். அதுக்குள்ள பண்ணிட்டோம்னா நம்ம உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் திருப்பி சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் 1 ஹவர் பெயின் வந்ததுல இருந்து 1 மணி நேரத்துல பாக்குறது தான் நம்ம கோல்டன் ஹவர் சொல்றோம். அந்த அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான சிகிச்சை முறை தான் ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்றது. அதுக்கு செய்ய போறதுதான் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்றது. இங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஞ்சியோகிராம்ங்கிற டெஸ்ட். மாரடைப்புக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட் உண்டு. ஒன்னு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு பண்றது, இன்னொன்னு வந்து கார்டியாக் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்றோம். ஸோ பொதுவாக 90% நம்ம பண்றது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்றது. ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா ஆஞ்சியோகிராம்ங்கிறது ஆஞ்சியோபிளாஸ்டின் பண்ண போறது அந்த ரத்த குழாயில் ஏற்பட்ட அடைப்பை வந்து சரி பண்றக்கூடிய ட்ரீட்மெண்ட். இது என்ன செய்யறோம்னா நம்ம கையில் உள்ள ஒரு நரம்பு ரத்த குழாய் வழியா உள்ள போறோம். ஒரு சின்ன நூல் மாதிரி, ஒரு வயர் மாதிரி உள்ள கொண்டு போய் இதயத்துக்கு கொண்டு போய் இந்த இதயத்துல ஏற்பட்டிருக்க அடைப்பை தாண்டி நம்ம வயரை உள்ள கொண்டு போறோம். அதான் இங்க தெரியுது. இது கை ரத்த குழாய் வழியா போய் இந்த வயர் உள்ள போகுது, தெரியுங்களா? இது உள்ள போய் அந்த ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்ட தாண்டி உள்ள போகுது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு சின்ன பலூன் மாதிரி கொண்டு போய் அந்த அடைப்பை வந்து விரிவடைய சேரும். இது விரிஞ்சிருச்சு. இது அப்படியே விட்டோம்னா மறுபடியும் இதுல அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால என்ன பண்றோம், மறுபடியும் திருப்பி அடைப்பு ஏற்படாம இருக்குது உள்ள ஸ்டென்ட் மாதிரி வைக்கிறோம். இந்த தெரியுதா, இது வந்து ஒரு ஸ்டென்ட்னு சொல்றது. அந்த ஸ்டென்ட் இப்ப விரிவடையுது. இந்த வள வழியா தெரியுது இல்லையா, அதுதான் ஸ்டென்ட்னு சொல்றோம். அதை உள்ள வச்சிட்டோம்னா திருப்பி அது வழியா ரத்த ஓட்டம் நார்மலா தெரியுதா, இதுதான் ரத்த ஓட்டம். அது வழியா நார்மலா ரத்த ஓட்டம் உள்ள போயிடும். முதல்ல ஏற்படும் போது ரத்த குழாய் கம்ப்ளீட்டா அடைச்சிருக்குது. அந்த அடைச்சிருக்க ரத்த குழாயில நம்ம உள்ள ஒரு வயர் கொண்டு போய், இது வந்து நார்மல் ரத்த குழாய், அடைப்பு ஏற்படுது. அந்த அடைப்பு கம்ப்ளீட் அடைக்கும் போது மாரடைப்பு ஏற்படுது. அது என்ன பண்றோம், நம்ம ஒரு கை வழியா வயர் வழியா உள்ள கொண்டு போய் அந்த ரத்த குழாயை ரீச் பண்ணி அதுல வந்து ஒரு வயர் போட்டு அந்த ரத்த குழாயை விரிவடைய செய்து பின்னாடி மறுபடியும் அடைக்காம இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டென்ட் மாதிரி ஒரு கருவி பொறுத்துரும். அது பேரு தான் நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்றது. அதுதான் வந்து இப்போ 100க்கு 90 பேருக்கு வந்து நம்ம மாரடைப்பு ஏற்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு பண்றது வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி. இது நார்மலா பண்றது. இதுதான் ஆஞ்சியோபிளாஸ்டி. இந்த ப்ரொசீஜர் பார்த்தோம். இப்போ யாருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்றோம்னா வந்து 1 மணி நேரத்துல வந்த உடனே பண்ணலாம். அதாவது நம்ம பண்ணக்கூடியது வந்து இமீடியட்டா பண்ணலாம். இது பண்றதுக்கு வந்து மயக்க மருந்து நிபுணருடைய உதவி தேவையில்லை. பேஷண்ட் வந்து ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அதாவது அவருக்குரிய மற்ற டெஸ்ட்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆழ்ந்த மயக்க நிலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும் அந்த ப்ரொசீஜர். பண்ணிட்டு 2வது 3வது நாள் பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போயிடலாம். அதான் வந்து ஆஞ்சியோபிளாஸ்டியோட அட்வான்டேஜ். நம்ம வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதே பேஷண்ட் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் பண்ணலாம். பைபாஸ் சர்ஜரின்னு சொல்றது. அது வந்து என்னன்னா 1 வாரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியிருக்கும். அது ஆபரேஷன், மேஜர் ஆபரேஷன். அது வந்து பேஷண்ட் ஆழ்ந்த மயக்க நிலைக்கு போக வேண்டியிருக்கும். அது அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். அது கொடுத்து ப்ரொசீஜர் வந்து ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் நடக்கும். அந்த ஆபரேஷன்ங்கிறது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் வந்து ஜாஸ்தி. அது வந்து பைபாஸ் சர்ஜரிக்கு. அது யாருக்கு பண்ணுவோம்னா, இப்போ மாரடைப்பு ஏற்பட்டு ஒரு இடத்துல மட்டும் அடைப்பு இல்லாம பல இடங்கள் அடைப்பு இருக்கு, 3-4 இடத்துல அடைப்பு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஸ்டென்ட் வைக்க முடியாது, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ண முடியாது. பண்ணாலும் திருப்பி அதில் அடைப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அவங்களுக்கு வந்து பொதுவா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவோம். இன்னொன்று வந்து
சர்க்கரை நோய் உள்ளவங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரத்த குழாய் ரொம்ப சிறியதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டென்ட் வைக்கிறோம்னா ஸ்டென்ட் வச்சாலும் மறுபடியும் அடப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். அது மாதிரி வயது குறைந்த பேஷண்ட்ஸ், அதாவது யங்கர் பேஷண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்றது அவங்க வந்து அந்த சர்ஜரியை வந்து தாங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி சொல்றது. ஹார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள என்ன பண்றோம்னா, இந்த ரத்த குழாயில அடப்பு இருக்கு, இந்த அடப்பை தாண்டி வேறொரு ரத்த குழாய பொறுத்துறோம். அந்த அடப்பை வந்து நம்ம சரி பண்ண போறது இல்ல, இந்த அடப்பை தாண்டி இருக்கு இல்லையா, இங்க அடப்பு இருக்குது, அதை நம்ம ஒண்ணும் செய்யல, வேறொரு ரத்த குழாயை இங்க இருந்து கொண்டு வந்து அந்த அடப்பை தாண்டி அந்த ரத்த குழாயில பொருத்திடுறோம். இது பேர் தான் பைபாஸ். இது நார்மலா போறது, இது வந்து பைபாஸ். அதுக்கு பேர் தான் பைபாஸ் சர்ஜரின்னு சொல்றோம். இதுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, அதுல வந்து சீக்கிரம் மறுபடியும் அடப்பு வராது. இப்போ ஸ்டென்ட் வச்சோம்னா திருப்பி வந்து மறுபடியும் அடப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அவர் ஒழுங்கா மருந்து மாத்திரை சாப்பிடலன்னா, ஒழுங்கான உடற்பயிற்சி செல்லனா, அவருடைய சர்க்கரையை இல்ல ரத்த அழுத்தத்தை ஒழுங்கா கட்டுப்படுத்தலைன்னா அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த ஸ்டென்ட் வச்ச இடத்துல மறுபடியும் அடப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு இது வந்து இந்த இதுல பைபாஸ்ல கிடையாது. ஏன்னா அந்த பைபாஸ் வந்து தனியா இன்னொரு ரத்த குழாயில போறதுனால நம்ம அந்த அடப்பை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அந்த புது ரத்த குழாய் அந்த அடப்பை தாண்டி அவருக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இதுதான் வந்து பைபாஸ் உடைய அட்வான்டேஜ். பொதுவா வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் வச்சவங்க சில வழிமுறைகளை கடைபிடிக்கும். ஸ்டென்ட் வச்சோன்னா 3-4 நாள் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அவங்க 1 வாரம் வரைக்கும் வீட்டுல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓய்வுல இருக்க வேண்டியிருக்கும். கடுமையான வேலை எதுவும் செய்யக்கூடாது. 1 வாரத்துக்கு அப்புறம் அவங்க நார்மலா செய்யறது, அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யலாம். நடைபயிற்சி, வீட்டுல பாக்குற வேலைகள், குளிக்கிறது, அவங்க வீட்டு பக்கத்துல நடக்கிறது, அதெல்லாம் செய்யலாம். 2 வாரத்துக்கு அப்புறம் அவங்க நார்மலா நடைபயிற்சி, அவங்க வண்டி ஓட்டுறது, அவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்கன்னா வேலை பார்க்கறது, அதெல்லாம் 2 வாரத்துக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து செய்யலாம். 4 வாரத்துக்கு அப்புறம் அவங்க கம்ப்ளீட்டா நார்மல் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலைகள் பார்த்தாங்களோ எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம். இது வந்து நான் சொல்றது வந்து ஸ்டென்ட் வச்ச பேஷண்ட்ஸ். 2வது ஸ்டென்ட் வச்சவங்க முக்கியமா செய்ய வேண்டிய முக்கியமான வேலை வந்து அவங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்க மருந்து மாத்திரைகளை தொடர்ச்சியா விடாம போடணும். 1 நாள் கூட தவறாம போடணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உள்ள வச்சிருக்க ஸ்டென்ட் வந்து என்ன ஆகும்னா, அது மறுபடியும் வந்து நம்ம மாத்திரைகள் உட்கொள்ள தவறிட்டோம்னா மறுபடியும் அதுல அடப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால ஸ்டென்ட் வச்ச நோயாளிகள் அவங்க வந்து தொடர்ந்து மாத்திரைகளை மருத்துவ அறிவுரைப்படி தொடர்ந்து நிப்பாட்டாம போடணும். அது ரொம்ப முக்கியம். 1 நாள் 2 நாள் தவறுனா கூட அந்த ஸ்டென்ட்ல மறுபடியும் அடப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிறகு வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் உங்க மருத்துவர் உங்களுடைய மருந்துகளை தவறே குறைந்த அளவில் குறைத்து கொடுப்பார். அந்த மருந்துகளையும் தொடர்ந்து சாப்பிடணும். 1 வருடம் வரை கண்டிப்பாக அந்த ரத்தம் உறையாமல் இருக்கக்கூடிய மாத்திரைகளை தொடர்ந்து அவங்க சாப்பிட வேண்டியது அது ரொம்ப அவசியம். அதாவது ஸ்டென்ட் வச்ச நோயாளிகள் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் சொன்ன மாதிரி 1-2 வாரத்துக்கு அப்புறம் அவங்க நார்மலா எல்லா வேலைகளும் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாக ஒரு பயம் வரும், டாக்டர் உள்ள ஸ்டென்ட் வச்சிருக்குமே, நம்ம திரும்பினா குனிஞ்சா படுத்தா இல்ல அந்த டைம்ல ஸ்டென்ட் எதுவும் ஆயிராதான்னு சில பேர் கேட்பாங்க. அது வந்து முற்றிலும் தவறான கருத்து. நம்ம ஹார்ட்டுக்குள்ள ஸ்டென்ட் வச்சிருக்கோம். நம்ம ஹார்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் முறை துடிக்குது. துடிக்குது என்றால் சுருங்கி விரிகிறது. இது தெரியும் பாருங்க, இதுதான் ஹார்ட். நம்ம ஹார்ட் துடிக்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு இது மாதிரி 1 லட்சம் முறை சுருங்கி விரிகிறது நம்ம ஹார்ட். அப்போ உள்ள வச்சிருக்க ஸ்டென்ட்டும் வந்து 1 லட்சம் முறை சுருங்கி விரிகிறது. அப்போ வந்து அந்த ஸ்டென்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அப்படி இருக்கும்போது நம்ம நடக்கும் போதோ இல்ல இந்த யாராவது நம்ம மேல இடது பக்கத்துல இடிச்சிட்டாலோ, படுத்திருக்கும் போதோ, வண்டி ஓட்டும் போதோ அந்த ஸ்டென்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் வரப்போறது இல்லை. எல்லா நோய்களும் கேட்கிற கேள்விதான், டாக்டர் நான் ஸ்டென்ட் வச்சதுக்கு அப்புறம் திரும்பி படுக்கலாமா, வெயிட் தூக்கலாமா, வண்டி ஓட்டலாமா, இந்த பக்கம் போன் வைக்கலாமா, இந்த கேள்விதான் கேட்பாங்க. அதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா உங்க ஸ்டென்ட் உங்க ஹார்ட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஹார்ட்டுக்குள்ள துடிக்கிற ஹார்ட்டுக்குள்ளார இங்க இருக்குது. அந்த 1 லட்சம் முறை துடிக்கிற ஹார்ட்டால தாங்க முடியும் போது அந்த ஸ்டென்ட் வந்து நம்ம சாதாரணமா நடக்கும் போதோ இல்ல வண்டி ஓட்டும் போதோ இல்ல திரும்பும் போதோ குனிஞ்சு நிமிரும் போதோ அந்த ஸ்டென்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. 2வது ஸ்டென்ட் உங்க வாழ்நாள் கூட உங்க உடம்புல தான் இருக்கும் போது அதை திருப்பி அடைச்சிடாம இருக்கிறது தான் நம்ம கொடுக்க போற போல மருந்து மாத்திரைகள் நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு. மருந்து மாத்திரைகள் தவிர நோயாளிகள் வந்து அவங்களுக்கு சக்கரை வியாதி இருந்தால், ரத்த கொதிப்பு இருந்தால், கொழுப்பு அதிகமா இருந்தால் அதுக்குரிய வைத்தியமும் தொடர்ந்து செய்யணும். அதுக்குரிய மருந்து மாத்திரைகளும் உங்களை மருத்துவ அறிவுரைப்படி தொடர்ந்து சாப்பிட வேண்டும். அது நிறுத்தக்கூடாது. 2வது உணவு பழக்க வழக்கங்களை மாற்றணும். நான்வெஜ் ஐட்டங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். கொழுப்பு அதிகம் உள்ள எண்ணெயில பொரித்த பொருட்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். நம்ம